வெல்கம் பேக் டு சேனல். அதாவது ಏನು பார்க்க போகிற சீரிஸ் வேணா மை சேஃப் ஸோ எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் சொல்லும்போது சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபர் இல்லை, ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். இந்த மாடல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ரிச் உமன். ஒரு நாள் அவள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ எதையோ போட்ட மாதிரி இருந்தது. அவள் திரும்பி பார்த்தா அது தலைவலியில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம கீழே அந்த பாக்ஸை போட்டான். அதை பார்த்துட்டு நம்ம லின்னோ என்னாச்சுடா உனக்குன்னு கேட்டா, அதுக்கு அவனும் எனக்கு லைட்டா தலைவலிக்குது, மைக்ரேஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட லின் போய் மெடிசன் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்ட நம்ம டேனோ இப்போ என்னோட 2 வயசு ரெஸ்ட் எடுப்பாயிடுமா, எப்படி ரெஸ்ட் எடுப்போம் போய் வீட்டில் பாரு மைண்ட் வயசு கதைக்குள்ள போகலாம். ஓகே தான் தான் சொன்னானா. அதை கேட்ட லின் இப்போயும் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சொன்னா. நீ கேட்டியே அதை வாங்கி வச்சுட்டேன், உன் பேக் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னானா. அதை கேட்டு லின்னோ ஃபோட்டோ ஷூட் முடிக்க என்ன டைம் ஆகும் போல, நாளைக்கு நிறைய வேலை ஸோ இன்னைக்கு எது முடிச்சாகணும், நீ கிளம்புன்னு சொல்லி சொன்னால. தென் நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனேன். தென் லின்னுமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். லின் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமாகவே ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டேன். தென் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு தான் கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே ஃப்ளாட்டுக்கு போவா. ஆனால் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னன்றத நம்ம போய் கதையில பார்க்கலாமா. தன்னோட ஃப்ளாட்டுக்கு வெளியே போய் செப்பல் கட்டலான்னு போனால. அப்போ அங்கே ஒரு பையனோட இஷ்யூ இருந்ததப்பா. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, ஒரு வேலை செப்பல் தூக்கிட்டு வந்து நாய் போட்டுருக்கலாம்னு சொல்லி சொல்றீங்கல்ல. நாய் செப்பல் தூக்கிட்டு வந்து போட்டா 2 செப்பல் ஒரேடியா தூக்கிட்டு வந்து போடுவோம். இருங்க உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு இல்லைன்னு எட்டி பார்த்தா அந்த டேன் கூட அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு லின் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். உடனே டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணி போனா 2 பேரும் அனல் போய் எழுந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். டேன் கிட்ட அங்கிருந்து வெளியே போன்னு சொல்லி சொன்னா. உடனே அங்கிருந்து அவனும் போனான். இப்போ ஏமாயிட்ட சொல்லட்டுமா, யூடியூப் ப்ளூட்டஸ் அப்படின்னு இருந்துச்சு. டேன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கேட்கிட்ட அவன் கூட எத்தனை முறை இருந்திருக்குன்னு சொல்லி கேட்டா. அதை கேட் ரொம்ப அழுது அவன் சாரின்னு சொல்ல வந்தாளா. லின்னோ எத்தனை முறைன்னு கேட்டான்னா, மக்களே யாரையும் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, யாரு எப்போ நம்ம லைஃப்குள்ள வருவாங்க, எப்போ நம்ம அவங்கள விட்டுட்டு போவாங்கன்னு நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஸோ எமோஷனலா யாரு கூடயும் அட்டாச் ஆகாதீங்க. கருத்து சிவானா கதைக்குள்ள போலாம். ஏன்னா ஐம் சாரின்னு சொல்லி கேட்டு அவ கையை பிடிக்க வந்தாளா. அப்ப டக்குன்னு அவளோட கையை லின்னு எடுத்துட்டு, உனக்கு பையனா பிடிக்கும்னா அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு அக்ரி பண்ண, எதுக்கடி ஒத்துக்கிட்ட, எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, இது எதுக்கு எனக்கு பண்ண அப்ப கேட்டோ. லின் நான் சொல்றது கொஞ்சம் கேளு என்னால. அப்ப லின்னோ நீ சொல்றத நான் கேட்கறேன், வெளியே போன்னு சொல்லி அவள் வீட்டை விட்டு அவளை பிடிச்சி வெளியே தள்ளனா. தான் வெளியே போனவ வீட்டுக்கு போயிருப்போன்னு பார்த்தா வெளியிலேயே கேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே போன கேட்டோ. லின் நான் சொல்றது கொஞ்சம் கேளு என்னாலா. லின் அவரோட கையில இருந்த முதலத்தை கழட்டி அவ மூஞ்சில தூக்கி வீசினாளா. அப்ப கேட்டோ அவன் சமாதானப்படுத்துறதுக்காக அவளை கட்டி பிடிக்க வந்தப்போ லின் அவளை ஸ்டாப் பண்ணி இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லி சொன்னா. அதை கேட்டு தானோ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் வா போலன்னு சொல்லி அவளை இங்கிருந்து கூப்பிட்டு போனா. கூப்பிட்டு போகும்போது தான் லின் பக்கம் திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணா. என்னடா இந்த சிரிப்பு பார்க்க ஏதோ ஒரு ஈவில் சிரிப்பு மாதிரி இருக்கு, இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டோரியில இது எண்ட் இல்லை, இதுதான் பிகினின்னு சொல்லி போட்டாங்க. இதுக்கு அடுத்த என்ன வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம நியூயார்க்லேருந்து தாய்லாந்து போகலாமா. அண்ட் யோமுக்காக நான் குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துருவான்னு சொல்லி சொன்னாங்களா. தென் ஜான்மே கீழே இறங்கி வந்து குழம்பு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டோட காலிங் பெல்ல அமுத்தினாலா. அங்க உள்ள இருந்து யாரும் வெளியே வந்து கதை ஓபன் பண்ணல. ஸோ இவளே கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் ஆண்டி ஓம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாளா. அங்க வீட்டை சுத்தி புத்தியும் எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தா இங்க யாருமே இல்லை. அப்போ அவ ஒரு ரூமை திரும்பி பார்த்தா. அந்த ரூம்குள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த ரூம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயுமே யாரும் இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. லின்னோ ஜானோ சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தால தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது என்னன்றத நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். லின்னுக்காக ஏதோ ஒரு பொண்ணு சாங் எழுதி கொடுத்துருக்கா. அதை ஜான் கிட்ட காட்டுறதுக்காக அவளை கூப்பிட்டாளா. இப்ப ஜானோ இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட லின் என்னடி இப்படி சொல்ற, அந்த பொண்ணு என்னோட வைப் தான், உண்மையை பார்க்க நல்லா கியூட்டா இருப்பான்னு சொல்லி சொன்னால. இதோட நம்ம ப்ரெசன்ட் வருவோம். சரி ஓகே இங்க யாரும் இல்லை,
நம்ம போங்கன்னு சொல்லிட்டு வெளியே போவாளா. அப்ப கடை ஓபன் பண்ணிட்டு லின்னு உள்ள வருவா. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக்கிங்கா பார்த்துப்பாங்க. இப்ப திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக் வருதுங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் லாஸ்ட் இயர் ஸ்லாம் புக் எழுத்துருவோம்ல, அதே மாதிரி தாய்லாந்துல புக்ல எழுதி தர மாட்டாங்க. அவங்க யூனிஃபார்ம் ஷர்ட்ல ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி அந்த ஸ்பாட்ல எழுதி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூல் லாஸ்ட் டே அப்ப லின் ஜான் கிட்ட ஷர்ட்டை கொடுத்துடா, இந்த ஸ்பாட் உனக்கு தான், உனக்கு என்ன தோணுதோ இதுல ஏதுன்னு சொல்லி சொன்னால். அப்ப ஜானோ ஓகே அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எழுதி உன் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவா. ரூமுக்கு போய் எழுதிட்டு கீழே இறங்கி வந்து அவகிட்ட கொடுக்க போவாளா. அப்போ அவங்க அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட எங்க இல்லைன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லம்மா இப்பதான் அவளை ஏர்போர்ட்ல விட்டு வரேன், அவ ஸ்டடீஸ்க்காக அப்ரோட் போயிருக்கா, வரத்துக்கு சில வருஷங்கள் ஆகலாம், ஏன் அவ உங்ககிட்ட சொல்லியான்னு சொல்லி கேட்டாங்களா. அப்ப ஜான் அழுதுகிட்டு வீட்டுக்கு போய் பெட்ல படுத்துப்பா. அப்பதான் அவ ஷர்ட்ல என்ன எழுதிருக்காங்கன்னு காட்டுறாங்க. அவளை ஷர்ட்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. லின் அவனை லவ் பண்ணலாமா என்ன அதுல எழுதி வச்சிருக்கா. இப்ப பிரசன்ட் போகுமா. ஜான் அவளை பார்த்துமே கண்டுக்காம அங்க இருந்து போவாளா. அப்ப லின் அவளை ஃபாலோ பண்ணி அவகிட்ட போய், ஏன் நான் திரும்ப வந்ததுல உனக்கு ஹாப்பி இல்லையான்னு சொல்லி கேட்டா. அதை கேட்ட ஜான்மே, நீ திரும்ப வந்ததுல நான் ஏன் ஹாப்பியாக போறேன், நான் போகணும்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்ட லின்னோ ஐ மிஸ் யூன்னு சொல்லி சொன்னா. அதை கேட்ட நம்ம ஜான், மிஸ் பண்ணியா, அப்படி மிஸ் பண்றவங்களா இருந்தா எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கணுமே, அட்லீஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், என்னை ரீச் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணியா, வந்து என்கிட்ட போய் சொல்லுவ, அதை நம்புன்னு நினைக்கிறியா, நான் போகணும் வழிவிடுன்னு சொல்லி சொன்னால. அதை கேட்ட லின் ஜானோட கையை பிடிச்சி, என்னை யார மாதிரி பார்க்காதடி உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னால. அதை கேட்ட ஜான் திரும்ப அதை சொல்லாதன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. என்ன அவளை விடுற மாதிரி இல்லை, டேரக்டா வீட்டுக்கே போயிட்டா. ஆக்சுவலி ரெண்டு பேரோட வீடும் ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஜான் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு என்ன. அப்ப ஜான் அவகிட்ட, என்னை விட்டு நீ போய் 8 வருஷம் ஆயிடுச்சு, ஜஸ்ட் வந்ததால எல்லாம் சைடுன்னு பாக்குறியா, இனிமே நம்மளால ரெண்டா இருக்கவே முடியாது. ஆமா முடியாது, ஏன்னா நீங்க தான் கூடிய சீக்கிரம் லவ் சாப்பிடுறீங்களே. ஐடி மைண்ட் வைஸ் அவங்க கதைக்குள்ள போவோம். இனிமே நம்மளால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி சொன்னேன். இந்த சீனை பார்க்கும்போது இவ்வளவு நாள் அவங்களுக்குள்ள இந்த கேப் உடஞ்சிருச்சு. இந்த சீனை பார்க்கும்போது இத்தனை வருஷமா அவங்களுக்குள்ள இந்த கேப் காணாம போயிடுச்சு. இப்ப இருக்குது அந்த சின்ன கனவு இருக்கு, அந்த அளவுக்கு அதை எப்படி லின் உடைக்க போறான்றது இனிமே கதையே நினைக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஜான் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வீட்டுக்குள்ள போனா, நம்ம ஜான் லின்னு மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க 2 பேரும் அம்மா கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. லின்னோட அப்பா அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தனியா இருந்துதான் இவளை பார்த்துருக்கா. அப்போ ஜானோட அம்மா லின்னோட அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லின்ன பத்திரமா பார்த்துருக்காங்க போல. ஸோ 2 ஃபேமிலியுமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் போல. மாடி 2 பேரும் அம்மாவும் வாக்கிங் முடிச்சுட்டு பார்க்கல பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஜானோட அம்மா லின்னோட அம்மா கிட்ட, இன்னும் எத்தனை நாள் லின் இங்க இருக்க போறான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவோ, ரொம்ப நாளா இல்ல, அவ எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பா, இந்த டைம் வீட்டுக்கு வரதுக்கு அவளுக்கு எப்படி டைம் கிடைச்சதா எனக்கு தெரியல. எப்படி கிடைச்சது, கேர்ள் ஃப்ரெண்டு சீட் பண்ணிட்டா, வேலை போயிடுச்சு, வர எங்க போவ, ஆனா அவங்களுக்கு தேடி வந்துட்டா. அப்படியே மைண்ட் வைஸ் கதைகள் போலாமா. ஜானோட அம்மா லின்னோட அம்மா கிட்ட, கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க மேரேஜ் பண்ணி போறாங்களாமே உண்மையான்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட லின்னோட அம்மா, என்ன கேட் பத்தி கேக்குறியா, எனக்கு அவளை மீட் பண்ணணும் தான், ரொம்ப நல்ல பொண்ணு, லின் ரொம்ப லக்கி. நல்ல பொண்ணுதான் யார் இல்லைன்னா மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. நானும் மைண்ட் வைஸ் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஸ்டோரி வாய்ஸ் அவுட் பண்ணும்போது ஒரே மைண்ட் வைஸா வருது. லின் ரொம்ப லக்கி தான் யார் இல்லைன்னா லின் ரொம்ப லக்கி. என்ன ஆசைப்பட்டாலோ அது அவளுக்கு கிடைச்சிருச்சு. நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், நியூயார்க்ல அவ ஆசைப்பட்ட மாதிரியான ஒர்க். இப்ப எனக்கு சாவு வந்தா கூட நான் நிம்மதியா சாவுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஜானோட அம்மாவோ சரி ஓகே போலாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. இப்ப நம்ம லின் கிட்ட போவோமா. லின்க்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்ன தாய்லாந்து வந்துட்டு போல மீட் பண்ணலாமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினாங்களா. அதை பார்த்த உடனே நம்ம லின் குதூகலமாயி அவங்களை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டா. வந்துகிட்டு இருக்காங்களே இவங்க யாரும் தெரியல, நம்ம சீக்ரெட் ஆஃபர்ஸ்ல ஊமா கரெக்ட் பண்ண வருவார்ல அவதான். இங்க நம்ம லின்னையும் கரெக்ட் பண்ண வந்திருக்கா. இவன் பேசுறச்சு பார்க்கும்போது லின்னால நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. இவ்வளவு என்னென்ன கல்யாணம் நடக்குதோ நாங்க பாக்கலாம். இந்த பொண்ணு ஒரு மாடல், இவன் நம்ம லின்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த மாடல் கிட்ட லின் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டால. அதுக்கு மாடலோ அவன் நல்லாதான் இருக்கு, என்னதான் ஓனரா இருந்தாலும் ஹார்டா ஒர்க் பண்ணி தானே ஆகணும். சரி உன் ஒர்க்லாம் அப்படி போயிட்டு இருக்கு, என்ன திடீர்னு இந்த பக்கம்னு சொல்லி கேட்டால. அதை கேட்டு நம்ம லின்னுமே வெக்கேஷனுக்காக வந்தேன், அது மட்டும் இல்லாம என் அம்மா இங்கதானே இருக்காங்க, அவங்களால அங்க வர முடியாது, ஸோ அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி சொன்னால. அப்போ நம்ம மாடலோ
என்ன அவன் வீட்டை மிஸ் பண்றியானே லீனோட கையை பிடிச்சாங்க. அப்ப லீனோ நான் கையை எடுத்துட்டு ஆமான்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் நானும் இங்க ஒர்க் பண்ணலான்னு யோசிக்கிறேன், பட் இங்க விட அங்க பெட்டரா ஒர்க் கிடைச்சுன்னா நான் அங்க போயிருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாடல் அவகிட்ட ஜானோட ஹோட்டலை இங்க ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா இங்க டேபிள புக் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி அவ அந்த ரெஸ்டாரண்டோட ஃபுட்டோடைய போட்டோ எல்லாம் காட்டிட்டு இருப்பாள். அப்போ லின் அதை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் தெரியுது, பட் ஃபுட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா. அப்போ அந்த மாடலோ இவதான் அந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனர்னு சொல்லி அந்த ஹோட்டல் ஓனருடைய போட்டோவை காட்டினாலா. அதை பார்த்த உடனே நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு லினியோட போனை வாங்கி ஜானோட போட்டோவை பார்த்துட்டு இருந்தா. அப்போ ரொம்ப கெத்தா மாடல் கிட்ட நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு சீட்டு நம்ம மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் புக் பண்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெத்தா சொல்லுவா. அப்போ மாடலோ அப்படியான்னு கேட்டுக்கிட்டே அவன் கையில இந்த போனை வாங்குவா. என்ன சரியில்லையே அந்த மாடல். இப்ப அங்க இருந்து நம்ம ஜான் கிட்ட போவோம். ஜான் வீட்டுக்குள்ள இருந்து என்னுடைய ரூமை பார்த்துட்டு இருந்தா. எங்க போனவ இன்னும் வரல போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாளா. அதை கவனிச்ச அம்மா என்ன குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, வா வந்து உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப அவ்வளோ இருங்கம்மான்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே போய் வீட்டுக்கு முடிப்பு நின்று இன்னும் வரல. காலையில போனவ சாயங்காலம் வீட்டுக்கு வரல. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கதான் போனா இன்னும் ஆளா காணான்னு பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் திரும்புவாள். அப்போ ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி வந்துச்சு. அவ பயந்து போய் அவ கீழே விழுவாளா. அவ காருக்குள்ள இருந்து இறங்கி வந்து அவனை இடிச்சிட்டேனா வலிக்குதான்ட்டு ஜான் கிட்ட கேட்டுட்டு அவளை தூக்கத்துக்காக கை கொடுப்பாளா. இப்ப ஜான் அவளவே எழுந்து நின்று அவளை முறைச்சு பார்த்துட்டு வந்தது லேட்டு, இதுல ஒழுங்கா டிரைவிங் வேற பண்ணல அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்க இருந்து போனாளா. அப்ப லின் ஜானுக்கு சொல்லுவாள. அப்ப ஜானா கிட்ட திரும்ப வந்த நியூயார்க்ல இருந்து அங்க உனக்காக ஜாப் இருக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அங்கதானே உனக்கு லைஃப் இருக்கு, அப்படி வாடி வழிக்கு அப்படி வா. இவன் 8 வருஷம் அவள் விட்டுட்டு போனது வருத்தம், இவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அதுதான் அவளுக்கு வருத்தம். இப்பதானே தெரியுது எலி எது கவனமா ஓடுதுன்னு. மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க, மன்னிச்சிருங்க ஃபேமிலி. என்னன்னு தெரியல, இந்த சீரீஸை பார்க்கும்போது மைண்ட் வைஸ் நிறைய அறிவு மாதிரி வந்து கொட்டுது. சில பேருக்கு என் மைண்ட் வைஸ் பிடிக்க மாட்டேது, என் நேரியமா வருதுங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ப்ளீஸ் உங்க வீட்டுக்குள்ளேயே நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. சரி அந்த கேரக்டர்ல போவோம், அங்கதான் உன் லைஃப் இருக்கு, நான் ஜஸ்ட் உன்னோட பாஸ்ட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவா. அப்ப லின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன் சார், நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேனே தெரியலையே. அங்க நின்றுட்டு இருந்தா லின்ன பார்க்கவும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அங்க கேர்ள் ஃப்ரெண்டும் போச்சு, ஆளையும் போச்சு. சரி இங்கேயாவது வந்து கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஃப்ரெண்டும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. பாவம் தான் அந்த லின்னு. வீட்டுக்கு போய் அவன் ரூம்ல ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணிப்பார். அதுல அங்க ஒரு பேப்பர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இந்த தான் இருக்கா அவன் லின்னோட அசிங்கப்படுத்திருந்தா கோவப்பட்டு அந்த ஒர்க்ல அவனை ஃபயர் பண்ணிட்டான் போல. ஸோ அந்த லெட்டர் டெர்மினேஷன் லெட்டர். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, வேலையும் இல்லை, இப்போ ஃப்ரெண்டும் இல்லை. என் வாழ்க்கையை விட லின்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கேன். நியூயார்க்ல எனக்குன்னு எதுவும் இல்லைன்னு நினைச்சா அடுத்த மார்னிங் ஜேனோட அம்மா காஃபி போட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஐடி நான் தான் லின் பேசுறேன், ஜானா ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ஒரு டேபிள் புக் பண்ண, அவகிட்ட பேசி ஒரு டேபிள்ல எனக்காக புக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாரு. அது கேட்ட உடனே அவங்க அம்மா பீதி ஆகி, என்னது அவர் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணுமாமா, அவகிட்ட என்ன கோத்துடாதம்மா, உனக்கு வேணும்னா நீயே பேசிக்கோன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போய் ஜான் கிட்ட கொடுப்பாங்களா. அப்ப ஜானோ நான் பிஸியா இருக்கேன்னுவா. என்னோடனே அவங்க அம்மா போனை மியூட்ல போட்டுட்டு அவகிட்ட பேசுவோம். அப்ப லின் அந்த பக்கம் தாய்லாந்துல 100கணக்கில் ரெஸ்டாரண்ட் இருக்கு, எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இங்க ஜானோட அம்மா ஜான் கிட்ட ஒரு டேபிள் தானேன்னு கேட்பாங்களா. அதுக்கு அவ்வளோ அம்மா டேபிள் ஆல்ரெடி எல்லாமே புக் ஆயிடுச்சு, அப்படி அவளுக்கு வேணும்னா எங்க வெப்சைட்ல போய் டேபிள் புக் பண்ணிக்க சொல்லு. அப்பதான் ஜானோட அம்மா போனை பார்த்தாங்க. ஐயோ மியூட் போடுன்னு போடவே இல்லையே அப்படின்னாங்களா. அப்ப பின்னாடியே லின்னு வந்து நின்னா. ஐயோ எல்லாத்தையும் கேட்ட போல கொஞ்சம் அமைதியாரு சொல்லிட்டு போனை கட் பண்ண போனாங்களா. அப்ப காலில் இருந்தவ நேரடியா வந்து நின்னா. ஐயோ எல்லாத்தையும் கேட்டு போலோ கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு லின்க்கு கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு ஐயோ எல்லாத்தையும் கேட்டுருப்பா போலயே. அப்பதான் அவங்க அம்மா போனை கவனிச்சாங்க, மியூட்ல போடல போல. ஸோ உடனே அவங்க காலை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்டு போலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, ஏன் அவகிட்ட நீ ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஜானோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி சொன்னா. அப்படியான்னு கேட்டுக்கிட்டே லின் பின்னாடி வந்து நின்னா. அப்ப அம்மா பொண்ணும் லின்ன பார்த்தாங்க. அப்ப லின் அவங்க கிட்ட நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா. நாங்களோ அங்க இருந்து போயிட்டாங்க. ஜான் லின் கிட்ட நான் திரும்ப போறதுனால நமக்குள்ள நடந்ததை உன்னால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, சரி பண்ண முடியாது லின் சொல்லி சொன்னாள். அது கேட்ட லின்
நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டா. அவ பேசிக்கிட்டே ஜான் பக்கத்துல போய் நின்னா. அவ தண்ணிய சுட வச்சுட்டு இருந்தா. அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா. அந்த சுடு தண்ணி தவறிப்பு லின்னோட காலில் ஊத்துச்சு. நானே லின் அங்க இருந்து கூப்பிட்டு அவளை தொடச்சு எடுத்துட்டு வந்து அவளுக்கு அப்ளை பண்ணிட்டு, என்ன ரொம்ப வலிக்குதா, இப்பவும் எரியுதான்னு சொல்லி கேட்டா. இனிமே வலிக்காதுன்னு சொல்லி சொன்னா. அப்ப லின்னோ என்கிட்ட கோபுரல்ல அது நிறுத்திப்பியான்னு சொல்லி கேட்டார். அப்போ ஜான் முடியாதுன்ற மாதிரி அங்க இருந்து வெளியே போனா. அப்ப லின் அவ பின்னாடி போய் என்ன மொத்த ரெஸ்டாரண்ட்டுமே கேட்டேன், அதுல ஒரே ஒரு டேபிள் தானே கேக்குறேன், முடியாதா, சரி ஓகே என் வீட்ல இருந்து கூட ஒரு டேபிள் 2 சேர் எடுத்து வந்து போட்டுக்கிறோம், அப்படியே புக் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி கேட்டால. அப்ப ஜான் லின் கிட்ட ஏன் உனக்கு இங்க சாப்பிட அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா. அது கேட்ட லின் எனக்கு இல்ல, எனக்கு முக்கியமான ஒருத்தங்களுக்கு இங்க சாப்பிடணும்னு ஆசைன்னு சொல்லி சொன்னாள். அது கேட்ட ஜான் இது உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கானா. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோட அது வரைக்கும் ஹாப்பியா இருந்த லின் டக்குன்னு சேடான. அதை பார்த்து ஜான் எதுக்கு வைக்கப்ப நீ ஃபேஸ்புக்ல இன்வைட் பண்ணதால தான் எனக்கு தெரிய வந்து, இல்லைன்னா தெரிய வந்திருக்காது. கேட்குதான் நீ டேபிள் புக் பண்றேன்னா நானே உனக்கு ஸ்பெஷலா ஒரு டேபிள புக் பண்றேன், அது உன்னுடைய மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட உடனே லின் அங்க இருந்து அழுத்திக்கிட்டே கிளம்பி போனா. ஜானுக்கு அப்படி என்ன சொல்லிட்டோம், தப்பா எதுவும் சொல்லலையே, அப்படியே அவ இப்படி கோச்சிட்டு போறான்னு யோசிச்சு பின்னாடியே போய் எனக்கு ஒண்ணு தேவைன்னு சொல்லி ஜானோட கைய உதறினாளா. தென் ஜானோ கீழே விழுந்தா. லின் வலிக்குதான்னு கேட்டுக்கிட்டே ஜானை தூக்கி விட்டாளா. அப்ப லின் அழுவுறத பார்த்த ஜான் ஏன் அழுவுற, என்னாச்சு, உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளமா, சண்டை போட்டுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்டு லின்னோ நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலா. அது கேட்ட உடனே நம்ம தலைவிக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அடக்குருக்கு பயமில்ல, நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த அம்மாவுக்கு கோவம் இருக்கிறது 8 வருஷம் பிரிஞ்சு போனதால இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டோட வந்ததாலதான். என்னது நீ கூட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டப்போ கேட்டு நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம், 2 பேருக்கும் மேரேஜ் ஆகாதுன்னு சொன்னால. அது கேட்டதுக்கு அப்புறம் ஜான் நிம்மதியாகி ஒரு ஸ்மைல் பண்ண. நான் சொன்னேன் இந்த அம்மாவுக்கு 8 வருஷம் பிரிஞ்சிருந்தது பிரச்சனை இல்லை, அவ கேர்ள் ஃப்ரெண்டோட வந்ததுதான் பிரச்சனை, நாங்க கடைக்குள்ள போவோம். ஜான் சிரிச்சது பார்த்தாலேன் என்ன சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட ஜான் யாராவது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டு சிரிப்பாங்களா எவான்னு சொல்லி லைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி மழையும் ஸ்டார்ட் ஆச்சு. லைட்டா ஸ்டார்ட் ஆன ஹக் கொஞ்சமா டைட் ஆச்சு. எனக்கு அப்புறம் என்ன வீட்டுக்கு போனேன். ஜான் லின் கிட்ட இதை பத்தி உங்க அம்மாட்ட சொல்லிட்டேன்னு கேட்டாளா. அதுக்கு லின் இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது நீதான் சொல்லி சொன்னாளா. அதை கேட்ட ஜான் எப்ப இதை பத்தி அவங்க அம்மாட்ட சொல்ல போறேன்னு கேட்டேன். அதுக்கு லின் எனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னால. அதுக்கப்புறம் ஜான் அவன் தலை காஞ்சிடுச்சுன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவ்வளோ காஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொன்னாள். அதுக்கு அடுத்து ஜான் அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்பலன்னா. அப்படி இன்னும் நோ முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருப்பேன், என்னால என் ரூம்ல போய் தனியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தோல்ல சாய்வா. ஆக்சுவலி இவளுக்கு லின் அனுப்ப மனசு இல்லை, அதனால வெளியில காட்டிக்க எப்படி மெயின்டைன் பண்றா பாருங்க. உன்னால தாய்லாந்து குளிரையே தாங்க முடியாது, எல்லாம் எப்படி யாருக்கோட குளிர தாங்கறியோ தெரியல. சரி உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் டேபிள் யாருக்குன்னு சொல்லி கேட்டாள். அதுக்கு லின்னோ ஒரு மாடலுக்குன்னு சொல்லி சொன்னால. அதை கேட்டு ஜான் இப்பதான் பிரேக்கப் ஆகுது, அதுக்குள்ள இன்னொருத்தியானால. அதுக்கு லின்னோ ஆள்லாம் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு உன் ஹோட்டல்ல ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை, அவகிட்ட நான் தான் சொன்னேன் இவ என் ஃப்ரெண்டு தான், உனக்காக நான் டேபிள் புக் பண்றேன்னு சொன்னேன், அவரு ஒரு டேபிள்னால. அப்ப ஜான் கதை ஓபன் பண்ணி கிளம்புறியான்னு சொன்னால. அப்ப லின் அதை க்ளோஸ் பண்ணி நீ ஏன் இவ்வளவு பொசிட்டிவா இருக்குன்னு சொல்லி கேட்டால. அதுக்கு ஜானோ அது என்னோட ரெஸ்டாரண்ட், அப்ப நான் தானே பொசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால. அதை கேட்டலேன் அடுத்ததான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே, எப்படி பால் போட்டாலும் 6 அடிச்சிடறாளே அப்படின்னு யோசிச்சு அங்கவே நின்றுட்டு இருந்தாளா. ஜான் கீழே போய் ஹால்ல உட்காந்து டவலை வச்சு அவ தாயை தொட்டிட்டு இருந்தப்போ லின் ரயரை எடுத்துட்டு அவ முடி காய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாளா. அப்ப இந்த பக்கம் ஜான் அவ பண்றத பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா டைரக்டா லின் கிட்ட காட்டிக்க என்னதான் இருந்தாலும் சொல்லாம போயிட்டால, அதனால கொஞ்சம் கோவம் இருக்கும் போல. ஜானுக்கு ஹேரை டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஜானோ தேங்க்யூ சொல்லி சொன்னாள். அது கேட்ட லின் ஜஸ்ட் தேங்க்ஸ் தானே, பின்ன நீ எனக்கு முடி காயக்கு ஹெல்ப் பண்ணதால என் ரெஸ்டாரண்டே உனக்கு எழுதி வைக்க முடியும்னு சொல்லி கேட்டாளா. அது கேட்ட லின்னோ ரெஸ்டாரண்ட்லாம் வேணாம், ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள புக் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் போடிங்கிற மாதிரி கதை ஓப்பன் பண்ணாளா. அப்ப லின்னோ கொஞ்சம் கோவம் குறையிலையான்னா லின்னோ இதுக்கு மேல ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கலந்து போயிட்டா. ஈவினிங் லின்னோ பேர் வாங்கிட்டு அவளை டைரக்டா மீட் பண்ணி ஜானோடைய ரெஸ்டாரண்ட்கே போனா. அங்க ஜான் ரெஸ்டாரண்ட் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்ப ஜானோட கஸ்டமரோ அவளை கூப்பிட்டு குட் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்க ஜான் நிறைய பேர் இருக்கா, அவன் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸா கூடத்து பார்க்கும்போது இன்னைக்கு பீர் அவளுக்கு கொடுத்து நல்ல போதையாக்கி மேட்ரை கலந்துட வேண்டியதான் முடிவு பண்ணி பக்கத்துல இருந்த பெஞ்சில உட்காந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளும் போதையாக்குறேன்னு பயவுல இருந்த பீர்லாம் குடிச்சு இது போதையாகி கிடந்தது. வாக்கெல்லாம் முடிச்சுட்டு
ஜான் டயர்டா வெளியே வந்துட்டு இருந்தாள். ஜானை பார்த்துட்டு லின், என்ன ஜான் ஒர்க் முடிஞ்சிருச்சா, என்னை பார்க்கவே போறேன்டாளா. அவளை பார்த்த லின் லின்னை பார்த்து ஜான், இங்க என்ன தனியா குடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாளா. லின்னு, நான் இங்க குடிச்சிட்டு இருக்க, என்னை தனியா விட்டு போறியான்னா. தென் லின்னு அவ வீட்டுக்கு கூப்பிட்டு போண்டா உதவி தான் உதவி, இதான் கடைசி பாட்டில், இதையும் குடிச்சு சொல்லன்ற மாதிரி அந்த கடைசி பிரியும் கையில கொடுத்தான். லின் குடிச்சிட்டு செம்ம போதையில இருந்தா. அப்போ ஜான் கிட்ட லின், ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த மூமெண்ட்டை செல்ஃபில கேப்சர் பண்ணிட்டு போன் எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு. அப்ப ஜான் அந்த போனை வாங்கி கொடு, நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு. அவ ஜானை குடிச்சிட்டு, வா நம்ம எப்படி சேர்ந்து போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்து. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்றத அவட்ட ஷோ பண்ணணும். அவ இல்லாமையும் நான் ஹாப்பியா தான் இருக்கணும்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருந்தாளா. அதை கேட்டு ஜான், ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு லின்னோ, எனக்கு சீட் பண்ணிட்ட ஒரு பையனோட எப்படி இருந்தா தெரியும், அவளுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். ஜான் என் கண்ணால பார்த்து ஒரு பையன் கூட இருந்தா. ஜான் நீ இதை நம்ப மாட்டியான்னு சொல்லி கேட்டப்போ ஜான் ரொம்ப குழப்பத்துல, நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்டாளா. அப்போ பக்கத்துல இருந்த ஜான் மேல லின்னாவை பக்கம் மாதிரி உட்காந்து அவங்க 2 பேரும் இந்த போஸ்ட்ல இருக்காங்க. அவளுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதா, பசங்களை தான் பிடிக்குமா, அப்ப ஏன் என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, என்ன மேரேஜ் பண்ணிக்க ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாளா. அப்ப ஜான் அவளை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணா. ஜான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவ இதயத்தை காட்டுவார். அப்ப ஜான் அவ இதயத்துக்கு நேரம் ஒரு கிஸ் கொடு, இனிமே வலிக்காதுன்னு சொல்லி சொன்னா. இளைய இவங்க ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்களா, நெஞ்சில கிஸ் பண்ணது கொஞ்சம் மேல போய் லிப்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. இளைய ரொம்ப கிஸ் பண்றாங்கப்பா. இந்த மொத்த காட்சிகளோட இந்த எபிசோட நம்ம முடிக்கிறோம். ஃபேமிலி அடுத்து நடக்க போன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி பாய்.